Hello everyone. Welcome to my class Dr. Shobana's Literature Classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம History of English Literatureல the Caroline period and the interregnum period தான் பார்க்க போறோம். So before getting into the slides, a kind request, please subscribe my channel. So Caroline period. This period, in the period அப்படின்னு சொன்னா the period of King Charles I, ஜேம்ஸ் ஒன்னோட சன். ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன் பீரியட் பார்த்துருப்போம். 1603 எலிசபெத் வந்து ஷி டைஸ். 1603 அதே டைமில் ஜேம்ஸ் ஒன், அதாவது சார்ல்ஸ் ஒன்னோட அப்பா தான் ஜேம்ஸ் ஒன். அவர் வந்து ஹி அசென்ஸ் த த்ரோன். அவர் வந்து 1625 இறந்து போகிறாரு. 1625 அவரோட செகண்ட் சன் சார்ல்ஸ் ஒன் ஹி அசென்ஸ் த த்ரோன். அவருக்கு ஆக்சுவலாக செகண்ட் சன், ஏன்னா ஃபர்ஸ்ட் சன் வந்து அவரோட 12th ஏஜ்லேயே இறந்து போகிறார். அவங்க அண்ணன் இறந்துட்டதுனால சார்ல்ஸ் ஒன் பிகம்ஸ் த கிங். ஓகே, ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1625 to 1649. ஆக்சுவலாக இவர் பிறந்தது வந்து 1600. ஸோ 49 இயர்ஸ் தான் உயிரோடு இருந்தார் சார்ல்ஸ் ஒன். இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரே ஒரு கிங் தான் வந்து he died, he was killed, he was executed before the public. அவர் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஒரே ஒரு அரசன் தான் இங்கிலீஷ் ஹிஸ்டரியிலே அந்த மாதிரி ஒரு தண்டனைக்குள்ளானார். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சார்ல்ஸ் ஒன். பியூரிட்டன் ரெஜிம்ல சார்ல்ஸ் ஒன்க்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த பீரியட் ஆஃப் கிங் சார்ல்ஸை தான் நம்ம படிக்க போறோம். இவர் பீரியடை தான் த கேரோலின் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்காட்லாண்டில் சார்ல்ஸை வந்து கேரலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பேரை வச்சு கேரோலின் பீரியட் அப்படிங்கிற இந்த பீரியடுக்கான நேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹென்ஸ் த நேம் கேரோலின் பீரியட். சார்ல்ஸ் ஒன் ரூட், ஸோ த நேம் கேரோலின் பீரியட். ஓகே, இந்த பியூரிட்டன் ஏஜ் இதுக்கு அடுத்துதான் வருது, த ஏஜ் ஆஃப் மில்டன். ஓகே, பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் சிவில் வார் பிட்வீன், இது கிட்டத்தட்ட பியூரிட்டன் ஏஜ் தான். இந்த ஏஜ் ஃபுல்லாகவே ஏஜ் ஆஃப் மில்டன் பியூரிட்டன் ஏஜ்னு சொல்லலாம். ஏன்னா பியூரிட்டன் ஸ்பிரிட் இருக்குது ஃபுல்லாகவே. மக்கள் வந்து நிறைய பியூரிட்டானிசம் பற்றி அதிகமாக அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ள வந்துடுது. எக்ஸ்ட்ரீம் ப்ரோட்டஸ்டானிசம் தான் பியூரிட்டானிசம். ஸோ அந்த திங்கிங் வந்து நிறையவே இருக்கு மக்களுக்குள்ள. ஸோ நிறைய வந்து பியூரிட்டன் அந்த எண்ணங்கள் வந்து நிறைய இங்கிலாந்துக்குள்ள விதைக்கப்பட்டு விட்டது. ஸோ இதை வந்து பியூரிட்டன் ஏஜ்னு சொல்லலாம். ரைட், இந்த பீரியட் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஃபுல்லா பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான் அதிகமாக இருந்தது இங்கிலாந்துல. சிவில் வார் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த டைமுக்குரிய பீரியட் இதுதான். இந்த 1625 to 1649 இங்கிலாண்டில் வந்து சிவில் வார் நடக்குது. சிவில் வார் முடிவுக்கு வர்றது வந்து சார்ல்ஸ் ஒன்னோட எக்ஸிக்யூஷன். 1649 தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. சிவில் வார் அப்படின்னா உள்ளுக்குள்ள சண்டை போடுறது, அதாவது பங்காளி சண்டை, நாட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா அது சிவில் வார். ஓகே, ஸோ சிவில் வார் வந்து நடக்குது. யாருக்கும் இடையில நடக்குது? த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த கிங் அண்ட் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த பார்லமெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் சிவில் வார் நடக்கும். ஓகே, சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த கிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த கிங் வேர் கால்ட் அஸ் ராயல்ஸ் ஆர் தே வேர் ஆல்சோ கால்ட் அஸ் கெவாலியர்ஸ். ஓகே, அடுத்ததான் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த பார்லமெண்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கும். பியூரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஹெட்டை வந்து அந்த மாதிரி ரவுண்டாக அப்படி கட் பண்ணியிருப்பாங்க ஒரு யூனிஃபார்மாக, மிலிட்ரி சர்வீஸ்க்குற மாதிரி. ஸோ அந்த அதை இது பண்ணி அவங்களுக்கு நேம் வந்து ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படிங்கிற நேமும் வந்தது. ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில கண்ட்ரியில் எந்நேரம் பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. அதுதான் அந்த சிவில் வார். ஓகே, கிங் சார்ல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு மொனார்க்கா இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவரோட பீரியட்ல வந்து he wanted to establish absolute monarchy, the divine right of king. கடவுளோட மெசஞ்சர் வந்து கிங் தான் அப்படின்னு நிலைநிறுத்தணும்னு நினைச்சாரு. அடுத்ததான்
he wanted to show absolute power of the monarchy. மன்னனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால வந்ததுதான் நிறைய பிரச்சனைகள். அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜேம்ஸ் ஒன் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிளா போயிடுவாரு. சார்ல்ஸ் வந்து அட்ஜஸ்டபிளே கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்தது. இவங்களால வந்து ஒரு கடவுளை மட்டும்தான் ஏத்துக்க முடியும். ஒரு மனுஷனை வந்து ஒரு கடவுளா இவங்களை யார பியூரிட்டன்ஸால ஏத்துக்க முடியல. அதனால வந்தது தான் எல்லா பிரச்சனையும். ஸோ எண்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் தியேட்டர்ஸ் க்ளோஸ் ஆகுறதெல்லாம் இந்த பீரியட்ல தான். பார்த்தீங்கன்னா இந்த 1625 ஒட்டி தான் தியேட்டர்ஸ் எல்லாம் எரிஞ்சிரும், தியேட்டர்ஸ் எல்லாம் மூடிடுவாங்க. பியூரிட்டன் ஸ்பிரிட் அதிகமாக என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலாண்டில் குறைஞ்சிட்டு வந்துடும். தியேட்டர்ஸ் தான் முக்கியமான பிரச்சனைகள் காரணம்னு தியேட்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டர்ரெக்னம் பீரியட்னு நம்ம சொல்றது எதுனா 1649 to 1659, அதாவது சார்ல்ஸ் இறந்ததுல இருந்து அந்த ஆலிவர் க்ரோம்வெல் பீரியட், பியூரிட்டன் பீரியட் இருக்கு இல்லையா, அதை தான் இன்டர்ரெக்னம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் உள்ள லிட்ரேச்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பீரியட் பற்றி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 1649 to 1659 இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் சிவில் வார் பற்றி கொஞ்சம் படிச்சிங்க, இந்த சிவில் வார் அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு பியூரிட்டன் ஏஜ் பற்றி தெளிவான விஷயங்கள் புரிய வரும். சரி, இந்த போய்ட்ல ஸோ அதனால தான் கேரோலின் பீரியட்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த பீரியட்னு எழுதின எல்லா போய்ட்ஸையும் கேரோலின் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். கேரோலின் போயட்ஸ் இந்த பீரியட்ல எழுதின எல்லா போய்ட்ஸுமே கேரோலின் போயட்ஸ், அதுலேயுமே சப்டிவிஷன் நம்ம கொடுப்போம். ஓகே, கேரோலின் போயட்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் போயட்ஸ் ஹூ ரோட் வேர்சஸ் டியூரிங் த ரெயின் ஆஃப் சார்ல்ஸ் ஒன். இப்போ சார்ல்ஸ் ஒன்ல போய்ட்ரி எழுதினவங்கள வி கால் தம் அஸ் கேரோலின் போயட்ஸ். தே வர் எய்தர் ரிலிஜியஸ் ஆர் செக்யூலர். ரிலிஜியஸ் போயம்ஸ் நிறைய பேர் வந்து ரிலிஜியஸ் போயம்ஸ், அதான் பியூரிட்டன் ஸ்பிரிட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது, அது இதெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட ஆரம்பிச்சது. மக்களுக்குள்ளேயே அது ஒரு இதாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதனால நிறைய பேர் ரிலிஜியஸ் போயம்ஸ் எழுதினாங்க. அதே சமயம் செக்யூலர் போயம்ஸும் பொதுவாக நார்மலாக எதை பற்றி வேணாலும் எழுதுகிற ட்ரெண்டும் இருந்தது. ஆனாலும் பெரிய போயட்னு யாரும் உருவாகலை, குட்டி குட்டி போயட்ஸ் நிறைய இருந்தாங்க. The most important of them was Robert Herrick. ராபர்ட் ஹெர்ரிக்னு ஒரு போய்ட் இருந்தாரு. 1591லேருந்து 1674 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். He wrote both religious poetry and secular poetry. ஸோ அவர் வந்து both types of poems எழுதியிருக்கிறாரு. ரிலிஜியஸ் போயம்ஸும் எழுதியிருக்கிறாரு, செக்யூலர்னா ஆன் எனி டாபிக், அண்டர் த ஸ்கை எனி டாபிக் எழுதுறது தான் செக்யூலர் போய்ட்ரி. இன் ஏர்லி லைஃப் ஹி வாஸ் அன் அசோசியேட் ஆஃப் பென் ஜான்சன். பென் ஜான்சனுக்கு க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்திருக்கிறாரு ராபர்ட் ஹெர்ரிக். அதனால அவரோட த ட்ரைப் ஆஃப் பென்னு சொல்லி கூட ஒரு குரூப் ஆஃப் போய்ட்ஸ் இருப்பாங்க, அதுலேயும் ராபர்ட் ஹெர்ரிக் வருவார். ஹிஸ் ரிலிஜியஸ் போய்ட்ரி வாஸ் பப்ளிஷ்ட் அண்டர் த டைட்டில் நோபல் நம்பர்ஸ். ஸோ இவரோட ரிலிஜியஸ் போய்ட்ரி ஒரு எடிஷனில் வந்தது, அந்த எடிஷன் பேரு நோபல் நம்பர்ஸ். இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் poetry book, poetry edition. அடுத்ததா his secular verses came out in the same volume under the title Hesperides. ஓகே, அதே வால்யூம்ல ஹெஸ்பரைட்ஸ்னு இன்னொரு டைட்டில் செக்யூலர் போயம்ஸ் எழுதுறாரு. வேறு வேறு டாப்பிக்கில் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. இந்த செக்யூலர் போயம்ஸில் வந்து தான் அவரோட பெஸ்ட்டை நம்ம பார்க்க முடியுது. ஹெர்ரிக்ஸ் பவர் ஆர் அட் ஹிஸ் பெஸ்ட் இன் இஸ் செக்யூலர் வேர்சஸ். ஸோ அவர் வந்து அந்த சொசைட்டிக்காக தான் அவர் ரிலீஜியஸ் போயம் எழுதினாரு. ஸோ ஒரு செக்யூலர் வேர்ஸில் தான் அவரோட ஒரிஜினாலிட்டியை நம்மளால பார்க்க முடியுது. தே ஆர் மிஸ்செலனஸ் இன் கேரக்டர். விதவிதமாக இருக்கு, இது இப்படி தான் வகைப்படுத்தலாம் முடியாது, எல்லா வகையிலையும் இவர் எழுதியிருக்காரு. தே ஆர் அட்ரஸஸ் டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேரி போயம்ஸ் இருக்கு, occasional poems இருக்கு, love poems and on all sorts of subjects. ஸோ இவரோட poems வந்து எல்லா டைப்ஸ்லையும் வருது. All these poems are delightful in their naturalness and spontaneity, exquisite fancy, grace and charm. ஸோ இந்த போயம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான போயம்ஸாக இருக்கு, ஸ்பான்டனிட்டி இருக்கு, அதாவது ஒரு செயற்கைத்தனமெல்லாம் இல்லை, இயற்கையாக வர மாதிரி ஸ்பான்டேனியஸ் போயம்ஸாக இருக்கு, நல்ல ஃபேன்சி, நல்ல கற்பனை திறன் வாய்ந்த போயம்ஸாக இருக்கு, கிரேஸ் இருக்கு, ஒரு அழகு நல்லினம் எல்லாமே நிறைஞ்ச போயம்ஸ் தான் இவரோட அந்த செக்யூலர் போயம்ஸ். He was
கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த அவர். ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, செக்குலர் போயம்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, அந்த பீரியடில் பயங்கரமான பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு நாட்டில். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால. ஏதாவது ஒரு பிரச்சனையில் எய்தர் சைடு எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எதையுமே அவரோட போயம்ஸில் வெளிக்காட்டல. While there was tumult and confusion outside, Herrick kept himself aloof, preferring to sing the joys of life. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் அவர் தனியா போய் உட்கார்ந்து அவருக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை ரசிச்சு பாடல்கள் எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஹட்சன். ஜார்ஜ் ஹெர்பர்ட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கேரோலின் பாய்ட். அவரோட டேட்டும் கொடுத்துருக்குறேன், லைஃப் ஸ்பேன் டேட்டும். ஹெர்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அனதர் கேரோலின் பாய்ட். அவரோட கலெக்ஷன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் வந்து வந்திருக்கு. இது ஃபுல்லாக அந்த நேம்லேருந்தே தெரியும், இது வந்து ரிலிஜியஸ் போயம்ஸாக தான் இருந்திருக்கும். இட் பிரீத்ஸ் த ஸ்பிரிட் அண்ட் பியூரஸ்ட் பைட்டி. பைட்டினா கடவுள் நம்பிக்கை, அந்த பக்தியில் திளைச்சது தான் இவரோட போயம்ஸ். டெம்பிள் அப்படிங்கிற டைட்டில்ல வந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தான் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட போயட்ரி கலெக்ஷன். அடுத்ததா ரிச்சர்ட் கிரஷா. இவர் வந்து he had greater fire and passion than that of Henry Vaughan. இவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேஷன் இருந்தது. பிரான்சிஸ் குவால்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு த ரிலிஜியஸ் எம்ப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு poetry edition எழுதியிருக்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த poets ஆஃப் த பீரியட். கேரோலின் poets இவங்க எல்லாம், ரைட்? ஸோ அடுத்தது போகலாம். கெவாலியர் போயட்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு குரூப், அந்த டைம்ல எழுதினவங்க தான் கெவாலியர் போயட்ஸ். எல்லாத்தையும் கெரோலின் போயட்ஸ்ன்னு சொல்லிடுவோம். கெவாலியர் போயட்ஸ் யாருன்னா இந்த பீரியட்ல எழுதினவங்க தான். இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிறவங்களே ஒரு சிலர் வந்து கெவாலியர்னு சொல்லுவோம். ஏன் இந்த நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்க அதிகமா கேலண்ட்ரி ஷிவல்ரி பத்தி எழுதியிருப்பாங்க. அதாவது போர் வீரர்களோட குணம், அப்புறம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள போய் காப்பாத்துற மாதிரி விஷயங்கள் வந்து ஷிவல்ரியில போகும். அடுத்ததா வந்து கோர்ட்லி போயட்ரி, லவ் போயட்ரி, இதெல்லாம் எழுதுறது வந்து இந்த மாதிரி போயட்ஸ் தான் இந்த கெவாலியர் போயட்ஸ் எழுதினாங்க. முக்கியமா இதுதான் தீமா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, வீரர்களோட கதைகள், அப்புறம் போய் ஒரு பெண்ணை காப்பாத்துற மாதிரி கதைகள், பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி உள்ளதுதான் ஷிவல்ரிஸ். அப்புறம் கோர்ட்லி போயட்ரி, இது லவ் போயட்ரி, இதெல்லாம் எழுதினவங்க கெவாலியர் போயட்ஸ். இவங்களோட போயம்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபுல் ஆஃப் விட், ஸ்மார்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் கிளவர் காம்ப்ளிமெண்டரி ரிமார்க்ஸ். ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டா இருந்தது, ஃபுல் ஆஃப் விட் இருந்தது, பயங்கர ஸ்மார்ட்டான ஒர்க்ஸாக இருந்தது, நல்ல ஸ்மார்ட் ரெஸ்பான்ஸ் உள்ள போயம்ஸாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ளாட்டரி அண்ட் எக்ஸாகரேட்டட் கமெண்ட்ஸ் ஆன் த லவ்வர்ஸ் பியூட்டி. ஒரு லவ்வரை வந்து புகழ்றப்போ ரொம்ப எக்ஸாகரேட்டடாக இருந்தது கமெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப அந்த அழகை வந்து வர்ணிக்கிறேன் பேர் வழின்ட்டு என்னென்னவோ சொல்லி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி வர்ணிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. a lot of erotic elements இருந்தது. அதாவது செக்ஷுவலா இன்ஸ்டிகேட் பண்ற எலமெண்ட்ஸ் தான் எரோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போயட்ரியில அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் அதிகமா இருந்தது. இந்த கெவாலியர் குரூப் ஆஃப் கேரோலின் போயட்ஸ், அதாவது கேரோலின் போயட்ஸ் தான் எல்லாமே கேரோலின் பீரியட்ல எழுதினவங்க தான் ஒரு குரூப் கெவாலியர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த கெவாலியர் குரூப் ஆஃப் கேரோலின் poets யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். the important names are தாமஸ் கேரி, சர் ஜான் சக்லிங் அண்ட் ரிச்சர்ட் லவ்லேஸ். இவங்க 3 பேரையும் முக்கியமான கெவாலியர் போயட்ஸா சொல்லலாம். இதுல இவங்களோட முக்கியமான சாங்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கிற கேரிஸ் ஹீ தட் லவ்ஸ் a rosy cheek அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான போயம். சக்லிங் சாங்ல வந்து why so pale and vain அப்படிங்கிறது. அடுத்தது லவ்லேஸஸ் to Althea from prison. இதெல்லாம் good examples of fine lyrical quality. ஸோ கெவாலியர் போய்ட்ஸில் இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வி ஷில் கோ வித் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ். ஸோ இவங்களும் கேரோலின் போய்ட்ஸ் தான், மெட்டபிசிக்கல் போய்ட்ஸும். ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். தனியாக மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ் பற்றி டிஎஸ் எலியட் எழுதியிருப்பாரு. இவங்க யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரஹாம் கவுலே
ஜான் டன், ஆண்ட்ரூ மார்வல், ரிச்சர்ட் கிரெஷா, ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வான், ஜான் டேவிஸ் அண்ட் தாமஸ் ட்ரெஹன். இவங்க எல்லாத்தையும் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்கள ஆப்ரஹாம் கவுலி வந்து அந்த டைம்லயே ரொம்பவே பிரபலமான ஒரு போயட். ஹி வாஸ் கன்சிடர்ட் அ கிரேட் போயட் டியூரிங் ஹிஸ் பீரியட். அவரோட பீரியட்லயே கவுலிக்கு அதிக முக்கியத்துவம், அதிக மரியாதை எல்லாமே இருந்தது. ஆண்ட்ரூ மார்வலும் நிறைய செக்யூலர் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட முக்கியமான ஒரு போயம்னா டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம சேனல்ல கூட அது நான் போட்டிருக்கேன். டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு போயம் தான் ஆண்ட்ரூ மார்வலோட டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ். அப்புறம் இந்த சீஃப் போயட் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன். இப்போ நம்மளுக்கு அதிகமாக நம்ம யாரோட போய்ட்ரி படிப்போம்னா ஜான் டன்னோட போயம்ஸ் தான் படிப்போம் மெட்டபிசிக்கல் போயட்ஸில். அவரோட கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி லவ் போயட்ரி அப்படிங்கிற ஒரு எடிஷனாக வெளியே வந்தது. அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். இந்த கலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமா நிறைய நமக்கு சிலபஸ்ல ரிப்பீட்டடா கொடுப்பாங்க. எந்தெந்த போயம்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப பிரபலமான போயம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டசி, வேலடிக்ஷன், ஃபர்பிடிங் மார்னிங், கேனனைசேஷன். இந்த 3 போயம்ஸும் ரொம்பவே ஃபேமஸான டன்னோட போயம்ஸ். ஓகே, he is considered the chief representative of the metaphysical school. So metaphysical schoolல அவரை வந்து நம்ம ஒரு சீஃப் ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கிறோம், முக்கியமான ஒரு ஆளா பார்க்கிறோம். The name metaphysical was applied to this school of poets by Dr. Johnson. So metaphysical poets அப்படிங்கிற அந்த பேர் யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னா பின்னாடி அதுக்கப்புறம் வந்து லேட்டரா வந்து டாக்டர் ஜான்சன், ரொம்பவே பிரபலமான ஒரு லிட்ரரியன் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இருக்கிறார் இல்லையா, டிக்ஷனரி எழுதினவர். அவரு தான் வந்து இவங்களுக்கான அந்த பேர் கொடுக்குறாரு மெட்டபிசிக்கல் போயட்ஸ். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப நல்ல நேமா அவர் சொல்லலை, ரொம்ப பெருமையெல்லாம் அவங்கள மெட்டபிசிக்கல் போயட்ஸ்ன்னு கூப்பிடல. அவர் அதை ஒரு டீரோகேட்டரி ரிமார்க்காக தான் சொல்றாரு. டீரோகேட்டரினா கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தை, ரொம்ப அவங்கள பெரிய ஆளுகளெல்லாம் சொல்லலை, சாதாரண போய்ட்ஸ் இஷ்டத்துக்கு எழுதினாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட கன்செப்ட்ஸ், அவங்களோட சிமிலிஸ் எல்லாம் கண்ணாப்பின்னான்னு இருந்துச்சுன்னு கொஞ்சம் திட்டி தான் சொல்லியிருப்பாரு. He said that they were men of learning. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா நல்லா படிச்சவங்க தான் அதுல செகண்டரி தாட் இல்லை, பட் டு ஷோ தேர் லேர்னிங் வாஸ் தேர் சீஃப் எய்ம். ஆனா அவன் தன்னை படிச்சவன் காமிக்கிறது தான் எய்மா வச்சிருந்தாங்க இந்த மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. They never copied life or nature. லைஃபையும் நேச்சரும் உண்மையா அவங்களோட பாடல்கள்ல அவங்க வெளிக்கொணரவே இல்லை. They were seldom natural. அவங்க இயற்கைக்கு புறம்பா தான் எழுதினாங்க, இயற்கையோட ஒன்றி போய் எதுவுமே எழுதல. thus he is very derogatory on his remarks on them. அந்த மாதிரி அவர் வந்து அவங்கள பத்தி எழுதுறப்போ ரொம்ப டீரோகேட்டரியா எழுதியிருப்பாரு. அவங்களோட இமேஜஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டத்துக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கமெண்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப எக்ஸாகரேட்டட் ரிமார்க்ஸ் இருக்கும். அவங்களோட அந்த இதை வந்து கன்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சிமிலிஸை வந்து எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார்ஸ், கன்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கம்பேரிஷன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு டாக்டர் ஜான்சன். சரி, salient features of the metaphysical poets பார்க்கலாம். their work is packed with affectations and conceits. ஸோ அவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா affectationsனா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியாலிட்டி, அதுவும் கன்சீட்ஸும் நிறைஞ்சது தான் இவங்களோட poetry. they indulge in strained metaphors and far-fetched similes. நான் சொன்னேன்ல far-fetched similes, அப்படியே சிமிலிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா தெரியும் நமக்கு, இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அது கூட இதை கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லவ்வரோட கண்ணத்தை வந்து இல்லைன்னா ஒரு லவ்வர் வெக்கப்படுறத ஒரு ரோஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பலாப்பழத்தோட கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாதபடி ஒரு கம்பேரிஷன் கொடுப்பாங்க. நம்மளால என்ன இது அப்படிங்கிற மாதிரி. ஒரு லவ்வர்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டசி, ஃபர்பிடிங் மார்னிங், வேலடிக்ஷன்லயே எந்த போயம்னு சரியா தெரியல, பட் ஜான் டன் என்ன பண்ணியிருப்பாருன்னா லவ்வர்ஸை வந்து காம்பஸோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு போய்ட் வந்து அந்த அழுகிறத வந்து ஓஷன்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப எக்ஸாகரேட்டட் கம்பேரிஷன்ஸ் இருக்கும். far-fetched similes and most
எக்ஸ்ட்ராவேகன்ட், ஹைப்பர்பலே இருக்கும். ஹைப்பர்பலேன்னா அதுதான், அதாவது ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் எப்பவுமே நம்ம பெருசா சொல்லுவோம் தான், ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குது, அப்படியே விட்டா உடனே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுதான் ஹைப்பர்பலே. அது வந்து சும்மா காமெடியா நம்ம அப்படி சொல்லுவோம், ஆனா அது மாதிரி விஷயங்களை தான் அவங்க போயம்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மெட்டபிசிக்கல் poets. They substitute philosophical subtleties for the natural expression of feeling. ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு கூட, நேச்சுரலான விஷயத்துக்கு கூட பெரிய பெரிய தத்துவத்தை எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. They are in general harsh, violent, cold and obscure. பொதுவாக சொல்ல போனா ரொம்ப ஹார்ஷா இருக்கும் இவங்களோட டிக்ஷன். தேவையே இல்லாம நிறைய கஷ்டமான வார்த்தைகள் போட்டிருப்பாங்க. ரொம்ப வயலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கோல்டா இருக்கும், இறுக்கமா இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவே இருக்காது இவங்க போயம்ஸ். அண்ட் அப்ஸ்கியூர், வேகா இருக்கும், கிளியராகவே இருக்காது, தெளிவாகவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். Krusha, Herbert, Vaughan, these three poets of the Caroline age can be called more or less metaphysical. நம்ம Caroline ageல பார்த்தோம் இல்லையா, இவங்கள கூட மெட்டபிசிக்கல் poetsனு ஒரு சில இடங்கள்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தாமஸ் ட்ரெஹன் அப்படின்னு ஒருத்தரை கடைசியா சொல்லியிருப்போம். அவர் வந்து இந்த ஸ்கூலுக்கு கடைசியா தான் சேர்க்கப்பட்டாரு. அவர் பேர் இல்லை. 20th centuryல தான் அவரை பற்றிய விஷயங்களே உலகுக்கு தெரிய வந்தது. அவரோட வால்யூம் ஆஃப் போயம்ஸ் பாருங்க, எந்த செஞ்சுரியில எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறது 17th centuryல, ஆனா அவரோட போயம்ஸ் வெளிவந்திருக்கிறது 20th centuryல. 3 செஞ்சுரி, 300 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கு பாருங்க. ஸோ ஹி ரோட் இன் 1704, அதுக்குள்ள இந்த 1700ல எழுதியிருக்காரு. சரி, 200 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு, 1900ல தான் வெளியே வந்திருக்கு. ஸோ ஹிஸ் வால்யூம் ஆஃப் போயம்ஸ் were first published in 1903. அப்புறம் ஹிஸ் சென்ச்சுரிஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோஸ் ஒர்க். அது அவர் நல்ல ப்ரோஸ் ரைட்டராகவும் அவரை வெளிக்காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரலின் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். இந்த டைம்ல ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். தேர் வேர் மெனி ப்ரோஸ் ரைட்டர்ஸ். திஸ் ஏஜ் சப்போர்ட்டட் ப்ரோஸ் ரைட்டிங். ஏன்னா அந்த பீரியட் வந்து போயட்ரி இது எதுக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டிவா இல்லை, ட்ராமா எழுத சப்போர்ட்டிவா இல்லை. அப்ப எது எழுத நல்லா இருந்து உகந்ததா இருந்ததுன்னா ப்ரோஸ் ரைட்டிங். மில்டனே பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல ஃபுல்லா ப்ரோஸ் தான் எழுதியிருப்பாரு. பேம்ப்ளெட்ஸும் ப்ரோஸ் ரைட்டிங்கும் எஸ்ஸேஸும் தான் எழுதியிருப்பாரு. ஏன்னா பியூரிட்டன் அந்த ஸ்பிரிட்டை வந்து பரப்புறதுக்கு உங்களுக்கு ப்ரோஸ் தான் தேவைப்பட்டது. ஜெரிமி டெய்லர்ஸ் ஹோலி லிவிங் அண்ட் ஹோலி டையிங் இஸ் அ ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் த பீரியட். இந்த பீரியட்ல ரொம்ப முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஜெரிமி டைலரோட டைம்ஸ் பார்த்துக்கோங்க. அவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னா ஹோலி லிவிங் அண்ட் ஹோலி டையிங். அடுத்தது இன்னொரு பியூரிட்டன், அவரோட பேர் வந்து ரிச்சர்ட் பாக்ஸ்டர். இவர் வந்து 1615ல இருந்து 1691 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவரோட ஒர்க் பாருங்க, தி செயின்ஸ் எவர்லாஸ்டிங் ரெஸ்ட். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரிலிஜியஸ் ஒர்க்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அவர் எழுதியிருக்க ஒர்க் பாருங்க, ஜெரிமி டெய்லரோடது ஹோலி லிவிங் அண்ட் ஹோலி டையிங். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் எழுதியிருக்கிறது தி செயின்ஸ் எவர்லாஸ்டிங் ரெஸ்ட் எழுதியிருக்காரு. அடுத்தது தாமஸ் ஃபுல்லர் எழுதியிருக்காரு வர்த்தீஸ் ஆஃப் இங்கிலாந்து. He has written a book called Worthies of England. Sir Thomas Brown, இவர் physician, ஒரு டாக்டர். இவர் நிறைய ரிலேட்டட் டு மெடிசின் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவரோட ஃபேம் எதில் வந்து இருக்கு, முக்கியமாக அவரோட எந்த புக் வந்து நிறைய எடிஷன்ஸ் பப்ளிஷ் ஆச்சு, அவரை பெரிய புகழின் உச்சிக்கு கொண்டு போனதுன்னா ரிலிஜியோ மெடிசின்ற ஒர்க் தான் தாமஸ் ப்ரவுனை ரொம்ப பெரிய புகழுக்கு கொண்டு போனது. அடுத்தது ஐசாக் வால்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட த கம்ப்ளீட் ஆங்கிலர் ஆர் த கான்டெம்ப்ளேட்டிவ் மேன்ஸ் ரெக்ரியேஷன், இந்த ரெண்டும் இந்த ஒரே புக் தான், ரெண்டு நேம்ல இருக்கு. த கம்ப்ளீட் ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. இட் வாஸ் ஹவு இட் வாஸ் ரிட்டன், திஸ் இஸ் ஹவு இட் வாஸ் ரிட்டன். புக்லேயே அப்படிதான் இருந்தது. த கம்ப்ளீட் ஆங்கிலர் ஆர் த கண்டெம்ப்ளேட்டிவ் மேன்ஸ் ரெக்ரியேஷன். அடுத்தது எட்வர்ட் ஹைட், தி ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் ரோட் ஹிஸ்டரி ஆஃப் த கிரேட் ரிபல்லியன். ஓகே, ஏர்ல்னா பிரபுன்னு சொல்லுவாங்க. ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் எழுதினது வந்து ஹிஸ்டரி ஆஃப் த கிரேட் ரிபல்லியன், அதை எழுதியிருக்காரு. Another important work is Leviathan by
தாமஸ் ஹாப். தாமஸ் ஹாப்ங்கிறவர் எழுதியிருக்க லெவியத்தான் அப்படிங்கிற ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து கவுலே, நம்ம பார்த்தோம் இல்லையா மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல, அவர் எழுதின த எஸ்ஸேஸ் ஆஃப் கவுலேயும் ரொம்ப சார்மிங்கா, ரொம்பவே நல்லா இருக்கும். thus we see a good deal of prose works during this period. இதெல்லாம் இந்த பீரியட்ல வந்த ப்ரோஸ் ஒர்க்ஸ். அடுத்து கடைசியா லாஸ்ட் ஸ்லைடா நம்ம பார்க்க போறது ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் என்னென்னலாம் வந்ததுன்னு பார்க்கலாம். பிரான்சிஸ் காட்வின் இவர் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி எழுதினாரு. ப்ரோஸ்ல த மேன் இன் த மூன் அப்படின்னு எழுதுறாரு 1638ல. இது வந்து எ ஃபேண்டசி அபவுட் அன் இமேஜினரி வாயேஜ், அதாவது மூனுக்கு போற மாதிரி ஒரு இமேஜினரி. ஏன்னா அந்த டைம்ல அதை பத்தி யோசிக்க கூட அவங்களால முடியாது. ஸோ ஒரு கற்பனை ஒரு வாயேஜ் தான், ஒரு டிராவல் தான், அதை பத்தி தான் அவர் எழுதியிருக்கிறாரு. ராபர்ட் ஆண்டன் ஹாஸ் ரிட்டன் மரிமாச்சியா இன் 1613. அப்புறம் ஜான் ரெனால்ட் ரோட் The Triumphs of God's Revenge. இது வந்து a collection of violent stories. ஜான் ரெனால்டோட The Triumphs of God's Revengeங்கிறது a collection of violent stories. அடுத்தது கெனல் டிக்பாய் அப்படிங்கிற அவர் லூஸ் ஃபேண்டசிஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1628. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நரேட்டிவா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் கேரோலின் poets அண்ட் த இன்டர்ரெக்னம் பீரியட். இந்த ரெண்டு பீரியட்லயும் எழுதின ஒர்க்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications. Thank you for watching.